வணக்கம். செய்திகள் வாசிப்பது வினோ. மாயமேடில் இருக்கும் பேருந்து நிலையத்தை பேனாவன் நகரத்தில் மாற்றிவிட்டார்கள். எனவே இப்போது மக்களின் கருத்தை கேட்போம். எனவே நம் செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார். ஹலோ, உன்குழாய் செய்தி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். அது நுங்குழாய் வாசகர்கள உன்குழாய் யூடியூப்னா அதுதானே. ஹலோ 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 இணைப்பில் இருக்கீங்களா? இருக்கேன். ஹலோ ஹலோ இன்னும் உங்களுக்கு வணக்கம். இன்னும் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலம்பாக்கத்தில் இருக்கிற புது பஸ் ஸ்டாண்ட் இதில் வந்திருக்கோம். அங்கே வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உள்ள ஒளிப்பதிவு பண்ணுறதுக்கு வந்து அனுமதி கிடைக்கல. எதற்காக கிடைக்கவில்லை? ஏன்னா வந்து உள்ள வந்து நவீன முறையில் இது பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து போதுமான வந்து ஒளிப்பதிவு பண்ணக்கூடாது அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ வந்து வெளியே வந்து இந்த வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப திணறிட்டு எந்த இடத்துக்கு போனோம் வரணும் எதுவும் தெரியாமல் இருக்காங்க. அதனால மக்களோட கருத்து என்னன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இணையத்துக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் என்னன்னு கேட்போம். அவர்லேருந்து அஜித், அவஞ்சிக்கரையிலேருந்து அஜித் பேசுறாரு. அவர்கிட்ட நம்மளோட கருத்துக்கள் என்னன்னு கேட்போம். சார், இந்த பேருந்து நிலையம் மாற்றப்பட்டு சார், இதை பற்றின உங்களோட கருத்து என்னன்றது சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, மாயமேடு போகிறதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பஸ் அடிக்கடி இருக்கும். இப்போ ஏதோ மேலம்பாக்கம் மாற்றிட்டாங்க, பஸ்ஸே கிடைக்க மாட்டேங்குது. பேர் படிக்க தெரியல, ரொம்ப கஷ்டமாகுது. பொதுமக்கள்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க. குழந்தை வச்சுக்கிறவங்க பாவம் ரொம்ப அவசரப்படுறாங்க. ஆமாம் சார், கரெக்ட் சார். அதே மாதிரி இப்போ இந்த பேருந்து நிலையம் உள்ள எப்படி சார் இருக்குது? நவீன முறையில் சூப்பராக பண்ணிருக்காங்க, நல்லா அருமையாக 10 படிக்கடிக்க லிஃப்ட் வச்சிருக்காங்க, எக்ஸ்லேட் வச்சிருக்காங்க. எந்த இதெல்லாம் இருக்குது, என்ட்ரன்ஸ் நல்லா தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்டு 1 கிலோமீட்டர் நடந்து போகிறதா இருக்குது. அதேமாதிரி வந்து நம்பர் போட்டுது எந்த ஊருக்கு பஸ்ஸு போகிறதுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரே கன்ஃபியூஷன் ஆகுது. பார்த்தா 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு தான் இருக்குது. வேறு பஸ்ஸே இல்லை, ஊருக்கு பஸ்ஸே இல்லை. நம்ம மேலூருக்கு போகணும். நான் மேலே எங்கேயும் பார்க்க எந்த பஸ்ஸும் இல்லை. புரியுது சார், ரொம்ப நன்றி சார். ஓகே சார். அதாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து பேருந்து நிலையம் வந்து பிரம்மாண்டமான நிலையில தான் கட்டியிருக்காங்க. ஆனா என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து போதுமான வந்து வழிகாட்டு முறை வந்து கம்மியா இருக்கு. அதனால மக்கள் வந்து திணறாங்க. அதனால தான் வந்து அது மட்டும் தான் இங்க ஒரு பிரச்சனையா இருக்கு. இவரு தெரியலையே, இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். உங்க பேர் என்ன சார்? உள்ளிவாக்கம் கோளாறு சார். உள்ளிவாக்கம் கோளாறு. பேரே கொஞ்சம் வித்தியாசம், கோளாரா தான் இருக்கு. சரி சார், உங்களுடைய கருத்து என்ன சார்? இந்த பேருந்து நிலையம் மாத்திருக்காங்க, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஒன்றும் இல்லை சார், பேருந்து நிலையம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த போதுமான வந்து பெயர் பலகை இல்லை. எந்த வண்டி எங்கே நிற்குது தெரிய மாட்டேது. நான் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது. இந்த வண்டி அங்கே போதுன்றாங்க, அந்த வண்டி இங்கே போதுன்றாங்க. ஒன்றுமே புரியல சார். கிட்டத்தட்ட திக்குமுக்கா வரும் சார். பொம்பளைங்கெல்லாம் லக்கேஜ் வச்சுக்கிது இங்கே போகிறதா அங்கே போகிறதா அவசரப்பட்டுருக்காங்க. இன்னொன்று சார், இங்கேருந்து இன்னும் உள்ளே போகணுமா சார்? அதுக்கு ஆர்டர் நான் கேட்டேன், எவ்வளோ பண்ணால் 200 கேட்குறேன் சார். சார், நீங்கள் எந்த ஊருக்கு சார் போகிறீங்க? நான் எந்த ஊருக்கு போகணும் சார்? அப்படியே அவங்க சொந்தக்காரங்க ஏதாவது பார்க்குறீங்க? அப்படிலாம் இல்லை சார், நான் சென்னை வாசி தான் சார். முழுக்க நான் சென்னையில் தான் வாழ்றேன். அப்புறம் பேருந்து நிலையத்துக்கு எதுக்கு சார் வந்து சும்மா சுற்றி பார்க்கலாம் தான் சார். இன்னைக்கு வந்து 9 to 5 கரண்ட் கட்டு. அதனால சும்மா பேருந்து நிலையம் எப்படி இருக்குது, நவீன முறையில் கட்டிக்கிறாங்களோ பார்த்து சுற்றி பார்க்கலாம். பெரிய மனுஷன் பாக்குறேன், இல்ல ஆப்பி போடுவேன். இந்த ரொல்லெல்லாம் கிட்ட வச்சுக்காத. பாத்தீங்களா மக்களே, இந்த மாதிரி உதவுற சில பேரும் வந்து இதுக்கு இருந்துட்டா இருக்காங்க. இவங்களை பத்தி நம்ம எதுவும் பெருசா பேச வேண்டிய அவசியம் இல்லை. வினோம், நீங்க வந்து இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றது நீங்க பகிர்ந்து கொள்ளணும். நன்றி. மக்கள் கருத்தை நாம் கேட்டோம். பேருந்து நிலையம் பிரம்மாண்டமும் நவீனமாக இருக்கிறது. ஆனால் மக்கள் போக்குவரத்துக்கு வசதி இல்லை. போக்குவரத்து வசதி மட்டும் செய்துவிட்டால் மக்கள் பயனடைவார்கள். எனவே எப்பொழுதும் நம் அரசு மக்களுக்காக நல்லதை செய்யும். நன்றி, வணக்கம்.